ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நான் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு பிக்கல் ரெசிபியோட. புலி இஞ்சி ஆர் இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க. கேரளா சத்யாவில் ஒரு ஓரமாக சர்வ் பண்ணுற பிக்கல் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா டார்க் ப்ரௌனில் கொஞ்சம் ஸ்வீட், கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு பிக்கல் இது. நான் இலையில் சர்வ் பண்ணால் இதை தொட்டு நக்கிட்டு தாங்க வேறு வேலையை பார்ப்பேன். என்னால் ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த பிக்கில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துருக்கிற புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த சைஸ் தான் நான் எடுத்தேன், அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் தண்ணியில் போட்டுட்டேன், சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 பச்சை மிளகாவை இந்த சைஸ்க்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கட்டி இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க 2-3. அதுக்கப்புறம் ஒரு 2 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1 பிஞ்ச் ஃபெனுக்ரிக் பவுடர். ஃபெனுக்ரிக் பவுடர்னால் வெந்தய பொடி. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 1 பிஞ்ச் பெருங்காய பொடி. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 கப் இஞ்சி எடுத்திருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பொடி பொடியாக அரிஞ்ச இஞ்சி. இதே சைஸ்க்கு நீங்களும் அரிஞ்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரே ஒரு அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்மளோட டேஸ்ட் அனுசரித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு. அவ்வளோதாங்க நமக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பரந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கோகனட் ஆயில் ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது காஞ்சதும் நம்ம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகு நல்லா வெடித்து வந்ததும் இதில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற 2 வரமிளகை கிள்ளி போட்டுக்கலாம். அண்ட் அரிஞ்சு வச்சுருக்கிற கறி லீவ்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீன் சில்லிஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கணும். இது எல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இது எல்லாமே சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஜஸ்ட் இது ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நமக்கு வணக்கினாலே போதும். அந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த இஞ்சியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி நல்லா முறிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இதை மீடியம் ஃப்ளேமில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வணங்கி கிடச்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட் வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வணக்கணும், அப்போ தான் நம்ம பிக்கல் நல்லாயிருக்கும். இது பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது, சீக்கிரமாக கெட்டும் போயிடும். அதனால் இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நமக்கு வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, இது 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட புளி தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பவுடர்ஸ் எல்லாம் போடும்போது சிம்மில் வச்சுட்டு போடணும், இல்லாட்டினா இது சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக கரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே சிம்மில் போட்டுட்டு இந்த சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர்லாம் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சுண்ட வைக்கணும், புளி வாசம்லாம் அடங்கணும். இது நல்லா கொதித்து வற்றி போய் சைட்லலாம் ஆயில் வர்ற அளவுக்கு நம்ம இதை சுண்ட வச்சு எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம புளிக்காய்ச்சலெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். சைட்லலாம் மசாலாஸ் எல்லாம் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நம்மளோட இந்த பிக்கில் இறங்கும். சைட்லேயே பிடிச்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓணம் டைம்லலாம் நாங்கள் இது 1 or 2 days முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். அப்போ இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 2 days முன்னாடியே இது பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சில பேர்லாம் இந்த இஞ்சி புளி ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த இஞ்சியை கிரேட் பண்ணி பண்ணுவாங்க. சில பேர் மிக்சரில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி இல்லைன்னா கிரைண்ட் பண்ணி பண்ணுவாங்க. பட் இந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வராது அதிலெல்லாம். அப்புறம் எப்போவுமே இந்த ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் கோகனட் ஆயிலே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஆயிலில் நமக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது. இப்போ நம்மளோட இஞ்சி புளி பார்த்திங்கன்னா நல்லா வற்றி சைட்லலாம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வரும்போது
நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அச்சு வெல்லத்தை நல்லா பொடிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிற குவான்டிட்டியில் பாதி குவான்டிட்டி தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே அடிக்கு அதை ஆட் பண்ணிட்டோம்னா அப்புறம் ரொம்ப இனிப்பாக போயிடும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு இனிப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால நான் திருப்பியும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணும், எவ்வளோ காரம் இருக்குது அப்படின்னு தெரியும். இது வந்து எப்பவுமே ஒரு டேங்கி ஃப்ளேவரில் இருக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தய பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு பிஞ்சு தான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா கசப்படிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 1 பிஞ்ச் பெருங்காய பொடி, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெண்டுமே வந்து குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இது வந்து கசப்படிக்க ஆரம்பிச்சிரும். சில பேர்லாம் வந்து இதில் ஆனியன்ஸ் போட்டு பண்ணுவாங்க. ஆனியன்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அது வந்து கெட்டும் போயிடும். அப்புறம் ஆத்தென்டிக் ரெசிபியில் நமக்கு ஆனியன்ஸும் கிடையாது. சத்யாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க, வெறும் இஞ்சி மட்டும் வச்சு தான் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இஞ்சி புளி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி படாமல் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா ஒரு 1 to 3 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓணம்க்கு எல்லோரும் மறக்காமல் இந்த பிக்கல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.